அரசியலுக்கு வரணும்னு நீங்க நினைக்கலாம். அரசாள வேண்டும்னு நினைக்கும் போது உங்களுக்கு பல குவாலிட்டிஸ் இயற்கையா தேவை. விஜய் வந்து கட்சி கூட்டம் நடத்துறாருங்க. கட்சி கூட்டத்தில் ஒரு வீடியோல போறாரு, வீடியோ கான்பரன்ஸ்ல. எந்த கட்சி கூட்டத்தில் தலைவர் இப்படி செய்வாரா? அப்ப அவருக்கு அந்த அரசியல் நுணுக்கமே இன்னும் புடிபடலன்னு அர்த்தம் ஆகுது. அது அந்த வாக்குறுதிகள் என்ன புதுமை இருக்கு? அதாவது இந்திய இறையாண்மையை காப்பாற்றுதல், அப்ப ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை அமைத்தல். அப்ப ஜாதி மத பேதம் உள்ள சமுதாயத்தை அமைப்போம்னு சொல்லி யாராவது ஓட்டு கேட்க முடியுமா? எந்த நேர்காணல்ல நீ என்ன ஜாதின்னு கேட்காத நேர்காணல் எந்த கட்சியிலேயாவது இருக்கா? இல்ல விஜய் கட்சியில் இருக்குன்னு ஒரு உத்தரவாதம் தருவாரா? ஊழலை ஒழிப்பது என்பது கூட்டு முயற்சி, தனிப்பட்ட முயற்சியே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு அமைச்சர் துறைக்கு வரும்போதுங்க அவருக்கு எப்படி ஊழல் பண்ணனே தெரியாது. பச்சை புள்ளையா வருவாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அந்த பச்சை பிள்ளைகளை வந்து கருப்பு புள்ளையா மாத்துறதுலாம் துறை அதிகாரிகள் தான். இப்படி பல விஷயங்களை நம்ம திருத்தணும். அதுக்காக சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றது முட்டாள்தனம். ஏன்னா நீங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளதான் வாழ்றீங்க. இப்போ விஜய் வந்து அந்த இடத்துல அவருக்கு கிளாரிட்டி இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவரோட பர்சனல் பாப்புலாரிட்டி அது மட்டுமே போதும்னு நினைக்கிறாரு. நிச்சயமா போதாது. ரசிகர் மன்றத்திலையுமே தீவிரமான தொண்டர்கள் அவங்க வேற, ரசிகர்கள் அவங்க வேற, பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. தொண்டன் யாரு? அப்ப தலைவனோட திரைமொழி உடல் மொழி எல்லாம் மனசுல வாங்கி அதை பின்பற்று போவன். இப்ப விஜய்கிட்ட பின்பற்றுறதுக்கு என்ன மொழி இருக்கு சொல்லுங்க? திரைமொழி என்ன இருக்கு? உடல் மொழி என்ன இருக்கு? சீமான் வந்து என்ன பெரிய ப்ராப்ளம்னா அவருக்கு அவர் கூட்டணி அரசியலே இன்னும் வரவே மாட்டேங்கிறாரு. கூட்டணி அரசியல் எல்லாமே தனியா நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க சார். இப்ப இந்த காலகட்டத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான், இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய், இந்த இளைஞர்கள் ஓட்டு வந்து இவனுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சார். இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவா இருக்குமா? பொதுவாக வந்துங்க நான் ஒண்ணு சொல்றேனே, அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவது அவரவர்கள் உரிமை. அரசு அமைக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவது அது சுய பலத்தை தெரிந்து கொள்ளாத தன்மை. ரெண்டு கடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. அரசியலுக்கு வரணும்னு நீங்க நினைக்கலாம். அரசாள வேண்டும்னு நினைக்கும் போது உங்களுக்கு பல குவாலிட்டிஸ் இயற்கையா தேவை. விஜய் வந்து கட்சி கூட்டம் நடத்துறாருங்க. கட்சி கூட்டத்தில் ஒரு வீடியோல போறாரு, வீடியோ கான்பரன்ஸ்ல. எந்த கட்சி கூட்டத்தில் தலைவர் இப்படி செய்வாரா? கட்சி கூட்டத்துக்கு தலைவர் வர்றதையே வந்து ஒரு படக்காட்சியா மாத்துறதானே, அதுதானே ஒரு பாணி. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆஃபீஸ்க்கு வந்தாலோ, அந்த காலத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் தலைமை கழகம் வந்தாலோ, அதே வந்து ஒரு விழாவாக ஒரு தடபுடல் ஏற்பாடு அப்படித்தானே செய்வாங்க. ஏன்னா இன்னைக்கு டெலிவிஷன் உலகம் எல்லாமே வந்து விஷுவல்ஸ். அப்போ ஒரு கட்சியோட தலைவர் அவரோட கட்சி கூட்டத்துக்கு வீடியோ மூலமா வருவாரா? ஆனா விஜய் வர்றாரு. அப்போ அவருக்கு அந்த அரசியல் நுணுக்கமே இன்னும் புடிபடலன்னு அர்த்தம் ஆகுது. அப்போ இயல்பாக அவங்க ஒரு இது அனுப்பியிருந்தாங்க எனக்கு. அதாவது அங்க வாக்குறுதிகள் எடுத்த ஒரு என்னென்ன வாக்குறுதிகள் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டனன்னு சொல்லி. அது அந்த வாக்குறுதிகள் என்ன புதுமை இருக்கு? அதாவது இந்திய இறையாண்மையை காப்பாற்றுதல், அப்ப ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை அமைத்தல். அப்ப ஜாதி மத பேதம் உள்ள சமுதாயத்தை அமைப்போம்னு சொல்லி யாராவது ஓட்டு கேட்க முடியுமா? ஜாதியை ஒழிக்கணும்னு தான் சொல்லிட்டு நீ என்னப்பா ஜாதி அப்படின்னு கேட்டுக்குவாங்க. அதானே நடக்க. எந்த நேர்காணல்ல நீ என்ன ஜாதின்னு கேட்காத நேர்காணல் எந்த கட்சியிலேயாவது இருக்கா? இல்ல விஜய் கட்சியில் இருக்குன்னு ஒரு உத்தரவாதம் தருவாரா? மெஜாரிட்டி ஜாதியை கணக்கில் வச்சு தான் தேர்தல் உத்தியே தீர்மானிக்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் எல்லா கட்சியும் மெஜாரிட்டி ஜாதியை நிறுத்தும் போது அந்த மெஜாரிட்டி ஜாதி இல்லாத ஓட்டு வங்கி யாருக்கு போய் சேருங்கிறது தான் கணக்கே. வன்னியர் தொகுதியில நான் வன்னியர் ஓட்டு விழுகிறத வச்சு தானே கேண்டிடேட்டோட வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை அமைப்போம், அப்புறம் வந்து ஊழலை ஒழிப்போம், ஊழல் ஒழிக்க மாட்டோம்னு சொல்லி யாராவது ஓட்டு கேட்பாங்களா என்ன? ஊழலை ஒழிப்போம், எவ்வளவு பணம் கொண்டு வந்து தர்ற, அப்படிதானே எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ. இதெல்லாம் யூட்டோபியன் தாட்ஸ். அதாவது உலகத்துல எந்த ஜனநாயகத்திலுமே இது பாசிபிள் கிடையாது. அப்போ ரெண்டு விதமா இதை பிரிக்கலாம். எப்படின்னா டெய்லி டே டு டே லைஃப் இதுல வந்து ஊழல் இருக்கக்கூடாதுங்க. இப்போ உதாரணமா எல்லா நாடுகள்லயும் ராத்திரி 12 மணிக்கு கூட சிக்னல்ல நின்றுதாங்க போறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவாங்க. என்ன காரணம்? சிக்னல்ல நிக்காம போனா அங்க இருக்கிற கேமரா படம் பிடிச்சி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபைன் போட்டுரும். இப்ப நம்ம ஊர்லயும் எல்லாரும் ஒழுங்கா தான் இருக்காங்க. என்ன காரணம்? எல்லா இடத்துலயும் வந்து கேமரா வச்சாச்சு. லைட்டா வந்து நீங்க வந்து டிராபிக் வயலேட் பண்ணீங்கன்னா சலான், டிராபிக் சலான் வந்து மொபைல் வழியா வந்து சேர்ந்துருது. நீங்க பணம் கட்டித்தான் ஆகணும். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை பணம் கட்டின பிறகு யாராவது வந்து சிக்னல் டிஸ்ஓபே பண்ணுவாங்களா? நோ பார்க்கிங்ல வண்டியை நிறுத்துவாங்களா? ஸோ ரூல்ஸை வந்து நீங்க ஸ்ட்ரிக்டாக ஒரு சில விஷயங்கள், அதாவது சிவிக் வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையில விதிமீறல்கள் இருக்காது. இது முதல் படி. பெரிய இடத்து ஊழல், அதாவது ஸ்பீடு மணி, இந்த காரியம் இதை முடித்து கொடுப்பதற்கு இந்த பணம், இதை ஒழிக்கணும்னா வழி வந்து டிரான்ஸ்பரன்சி தான். எல்லாத்தையுமே நம்ம டிரான்ஸ்பரண்டா மாற்றணும். டெண்டர் எல்லாமே வந்து ஆன்லைன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஊழலை ஒழிப்பது என்பது கூட்டு முயற்சி, தனிப்பட்ட முயற்சியே இல்லை.
அமைச்சர்களுக்கு ஊழல் பத்தி சொல்லிக் கொடுக்கறது அதிகாரிகள் தானே. இந்த நாட்டுல ஐஏஎஸும் ஐபிஎஸும் செய்யாத ஊழலா? இன்னும் சொல்ல போனா ஒரு அமைச்சர் துறைக்கு வரும்போதுங்க அவருக்கு எப்படி ஊழல் பண்ணனே தெரியாது. பச்சை புள்ளையா வருவாங்க, நான் பார்த்திருக்கிறேன். அந்த பச்சை புள்ளைகளை வந்து கருப்பு புள்ளையா மாத்துறதெல்லாம் துறை அதிகாரிகள் தான். அப்ப அங்க வேற நம்ம கைய வைக்க வேண்டியது இருக்கு. இப்படி பல விஷயங்களை நம்ம திருத்தணும். அதுக்காக சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றது முட்டாள்தனம். ஏன்னா நீங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளதான் வாழ்றீங்க. சிஸ்டத்தை தான் நீங்க சீர்திருத்தி அமைக்க முடியுமே தவிர சிஸ்டத்தை ஒழிக்க முடியாது. இப்போ விஜய் வந்து அந்த இடத்துல அவருக்கு கிளாரிட்டி இல்ல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவரோட பர்சனல் பாப்புலாரிட்டி அது மட்டுமே போதும்னு நினைக்கிறாரு. நிச்சயமா போதாது. 2 கோடி உறுப்பினர்கள் சேர்ப்போம், இது எங்க இலக்குன்றாரு. எல்லாரும் ஆளுக்கு 2 கோடி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல ஜனத்தொகையை மிஞ்சாது போல இருக்கு. அதிமுக ஏற்கனவே நாங்க 2 கோடி வச்சிருக்கோன்றாங்க. திமுக அவங்களும் அதே கோடிக்கணக்கில் சொல்றாங்க. இப்படி எல்லா கட்சி கோடிகளையும் நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை வந்து நீங்க கர்நாடகா கேரளால எல்லாம் விஸ்தரிச்சாதான் முடியும். எப்படி 2 கோடி உறுப்பினர் சேர்ப்பீங்க? அப்ப ஓவர்சீஸ் உறுப்பினர்களையும் நீங்க சேர்க்க வேண்டியதுதான். ஓட்டு போடாத வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் அவங்களும் எங்க உறுப்பினர் தான் சொல்ல வேண்டியதான். மிஸ்டு கால் உறுப்பினர் பிஜேபி கொடுத்த கதை தான். அவன் மிஸ்டு காலே கொடுக்கலனாலும் நமக்கு நாமே மிஸ்டு கால் கொடுத்து அவனுக்கு அனுப்ப வேண்டியதான் போல இருக்கு. அதாவதுங்க கட்சியின் கொள்கை, கட்சியின் தலைவர், கட்சி மேல பற்று, மாற்று அரசியல் வேணுங்கிற ஒரு துடிப்பு, இவங்க தான் உறுப்பினராக முடியும். ரசிகர் மன்றத்திலையுமே தீவிரமான தொண்டர்கள் அவங்க வேற, ரசிகர்கள் அவங்க வேற. பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ரசிகர் வேற, தொண்டன் வேற. நீங்க எம்ஜிஆர் மன்றத்துல பாத்தீங்கன்னா தொண்டர்களா இருந்தாங்க. அவங்க ஒரு அரசியல் கட்சியோட துணை அமைப்பு அது. அதனால ஒரே நாள் ராத்திரி வந்து அவங்க எல்லாருமே வந்து அதிமுக கிளையா மாறிட்டாங்க. தொண்டன் யாரு? அப்ப தலைவனோட திரைமொழி, உடல் மொழி எல்லாம் மனசுல வாங்கி அதை பின்பற்று போவன். இப்ப விஜய்கிட்ட பின்பற்றுறதுக்கு என்ன மொழி இருக்கு சொல்லுங்க? திரைமொழி என்ன இருக்கு? உடல் மொழி என்ன இருக்கு? ஆகாங்கே வந்து மக்கள் நல திட்டம் அதை பண்ணா மட்டும் மக்கள் வந்து அப்படியே எடுத்துக்குவாங்களா? அவரு நிதர்சனம் இல்லாம பேசுறாரு. சீமான் வந்து என்ன பெரிய ப்ராப்ளம்னா அவர் கூட்டணி அரசியலே இன்னும் வரவே மாட்டேங்கிறாரு. கூட்டணி அரசியல் இல்லாம தனியா நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க. இந்திய அரசியல் இவ்வளவு பெரிய பிஜேபியே வந்து கூட்டணி கட்சிக்கும் சேர்த்துதான் வந்து 400 டார்கெட் வைக்குது. இவ்வளவு பெரிய திமுக கூட்டணி இல்லாம தனியா நிக்குமா? அப்போ சீமான் வந்து அந்த கட்டத்துக்கு எப்ப போவாரு? இன்னும் 15 வருஷம் கழிச்சுன்னா அது வரைக்கும் கட்சியே இருக்காது. கட்சி கரைஞ்சு போயிருப்பேன். அப்ப அவன் வந்து கட்சிக்குள்ள வர்றதே ஏதாவது ஒரு பதவி பிடிக்க தானே. கூட்டணி நின்னு தோத்துக்கிட்டே இருங்க, கை காசு செலவழிச்சுட்டே இருங்கன்னா தலைவர் செலவழிப்பாரு, தொண்டர்கள் கட்சி காணாம போயிடும். அப்ப அவருக்கு ஏதோ ஒரு அரசியல் முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு. அவர் எடுப்பாரான்னு நமக்கு தெரியாது. ஆக இந்த ரெண்டுமே வந்து அரசியல் சந்தையில, தேர்தல் சந்தையில இந்த ரெண்டுமே போனியாகாதவை தானே. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு அரசியல் பரபரப்புக்கு இடையில தேமுதிக மற்றும் பாமக இன்ன வரைக்கும் அவங்க கூட்டணி அலைன்ஸ்ல வந்து போய் சேரலையே, என்ன காரணமா இருக்கலாம் சார்? பாமக எப்பவுமே கேர்ஃபுல்லா தாங்க காய் நகர்த்தும். பாமக தூக்கோலா 89ல பேசினவன். அதுக்கு முன்பே வந்து நான் சமூக நீதி கூட்டங்கள், அவங்க கூட்டங்கள் எல்லாத்துலயும் பேச போவேன். நான் டாக்டரும் ஒரே கார்ல வந்து டிராவல் பண்ணி பல நேரம் அரசியல் பேசிக்கிட்டே போவோம். சின்ன சின்ன கிராமங்களுக்கு எல்லாம் போயிருக்கோம். அவங்க வந்து கேர்ஃபுல்லா காய் நகர்த்துவாங்க. எல்லாமே அவங்களோட சொந்த நன்மைக்கு தான் செய்வாங்க. கட்சி நன்மை, அவர்கள் நன்மை. ஒரே ஒரு விஷயம், ஜி.கே. மணிக்கும் அன்புமணிக்கும் இடையில பெரிய முட்டல் மோதல் வந்து கூடிக்கிட்டே போகுது. சமீபத்திய கூட்டத்துல கூட ஜி.கே. மணி நான் சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்லும்போது அது நிலம் பட்ஜெட் போடும்போது ரொம்ப அன்புமணி கோவித்து கொண்டு அதெல்லாம் வந்து ஒரு ஊடக செய்தியாவே மாறிடுச்சு. ஜி.கே. மணி ரொம்ப மூத்தவர். அவர் வந்து எப்போதுமே நேரடியாகவே வந்து இவரோட பேசிட்டே இருக்காரு, கேபிஎம்மோட பேசிட்டே இருக்காரு. கேபிஎம் அவரும் ரொம்ப க்ளோஸ். தர்மபுரியில் அன்புமணி ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் கேபி முனுசாமி, அதிமுக. அதுல வந்து ஜெயலலிதா கோவப்பட்டு அவர் மேல நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க. பழைய வரலாறு இதெல்லாம். அப்போ அன்புமணி ஒருவேளை பாமக அதிமுக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் பாமகவை உடைப்பதற்கு அதிமுக தயங்காது. ஏன்னா அங்க வந்து அப்படியான ஒரு பிளவு தென்படுத்து நல்லாவே தெரியுது. அது இப்போ ஏனென்றால் வெற்றி தேவை. பிஜேபி ஓட்டை மட்டும் வச்சு எப்படி வந்து பாமக ஜெயிக்கும்? பாமகவுக்கு எங்க ஓட்டு இருக்கோ அங்க பிஜேபிக்கு ஓட்டு இல்லை, பிஜேபிக்கு ஓட்டு இருக்கிற இடத்துல பாமகவுக்கு ஓட்டு இல்லை. ரெண்டும் பொருந்தா கூட்டணி. அப்போ அன்புமணி வந்து அந்த அடுத்த 1.5 வருஷத்துக்கு நான் வந்து மத்திய மந்திரி ஆகிற எனக்கு வாய்ப்பு, அதை மட்டும்தான் என்னோட நோக்கம்னு சொன்னார்னா கட்சி கலகலத்துரும். ஏன்னா கட்சி நிறைய பேர் வந்து அதுல கொஞ்சம் கொஞ்சமா அதிருப்தி ஆகிட்டே இருக்காங்க. அப்ப அதிமுக அதை பயன்படுத்த தயங்காது. அதிமுகவும் சரி திமுகவும் சரி நமக்கு ஒத்து வரலாம் அப்படின்னா உடைக்க தயங்க மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய வரலாறு தான். அந்த காலத்துல ஜெயலலிதா காங்கிரஸ் கட்சியை உடைச்சாங்க. கோவி செல்வராஜ், பேராவூர்ணி தலைமையில போட்டி காங்கிரஸ், காங்கிரஸ் இருந்ததுங்க 96 காலகட்டத்துல. இது வந்து வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம். அப்ப பாமகவும் ஒரு முடிவு எடுக்கணும், குழம்புறாங்க. தேமுதிக வந்து அவங்களோட டிமாண்டே சரியில்லை. அதாவது 14 எம்பி தொகுதி, ஒரு ராஜ்யசபா தொகுதி எல்லாம் கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை.
அவங்களுக்கு ஓட்டு வங்கியும் இல்லை. அப்ப நிதர்சன நிலைமை என்னங்கிறத அவங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கே கூப்பிடுவாங்க. இல்லைன்னா நீங்க ஒரு ஒரு கடை இருக்குங்க, அந்த கடைக்குள்ள போனீங்கன்னா வெளிக்கடையில ₹100 கிடைக்கிற பொருள் அங்க ₹2000 சொன்னீங்கன்னா யாருமே போக மாட்டாங்க அந்த கடைக்கு. அது மாதிரியான ஒரு விஷயம் தேர்தல்ங்கிறது. அப்ப தன் பலம் மாற்றான் பலம். நம் ஓட்டால் எவ்வளவு தொகுதிகள் கூட்டணிக்கு கிடைக்கும், இதுதான் எல்லாரும் போடுவாங்க. இந்த கணக்கை தான். இப்ப தேமுதிக ஓட்டால் எவ்வளவு கிடைக்குங்கிறது அதிமுக போடும். திமுகல இடமே இல்லை. அப்ப தேமுதிகவும் இன்னமும் அவங்க ஏதோ கனவுலகத்துல வாழ்றாங்க. விஜயகாந்தோட அனுதாபம் ஓட்டா மாறும்னு நினைக்கிறாங்களா? அதாவது அது என்ன கணக்குன்னு எனக்கு உண்மையிலே புரியல. அன்னைக்கு பிரேமலதா சொன்னப்ப நான் ஷாக் ஆயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் தேமுதிகல இருந்தாங்க. நீங்களும் ஷாக் ஆனீங்க சார். நாங்க மயக்க அடிச்சு விழுந்துட்டோம். அப்புறம் எங்களுக்கு தண்ணி தெளிச்சு தான் எழுப்பி விட்டாங்க. இல்லைன்னா கூட்டத்துல அங்கேயே விழுந்து கிடந்திருப்போம்னு அவ்வளவு தூரம் அவங்களே மனம் நொந்து பேசுறாங்க. அப்போ பிரேமலதாவும் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு வரணும். வந்தால்தான் இதெல்லாமே பாமக தேமுதிகவோட கூட்டணி நகர்வுகள் சாத்தியம். அப்படி இல்ல தனித்தனியா தான் நிக்க போறோம் அப்படின்னா அது திமுகவுக்கு முழுக்க லாபமா முடியும். அரசியல் களம் நிகழ்ச்சியில் விரிவான விளக்கம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார்.